படிச்சுட்டு லைஃப் முன்னேற்ற நம்மளோட லைஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. யோசிச்சுட்டு மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. நடந்த ஒரு நெகட்டிவிட்டியை நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. எப்பவுமே நம்ம ஒரு மைண்டில் வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்மளோட வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். எப்பவுமே மைண்டை வந்து நெகட்டிவ் தாட்டில் வைக்காதீங்க, பாசிட்டிவாகவே கொண்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண, ஆனால் கண்டினியூஸ் வீடியோஸ் போடலை. எந்த மாதிரி கண்டென்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரியும், இந்த மாதிரி போட்டால் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கிறதால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்தளவுக்கு வந்து யூடியூப்பில் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு ஜாப் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்யாச்சும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லைவ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவை. ஹாய் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களில் யாருக்காவது வந்துட்டு எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் படித்து முடிச்சிருப்போம், வேலைக்கு போயிருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 10 இயர்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எந்த சக்ஸஸ்மே பண்ணாத மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். நம்ம இந்த இயருக்குள்ளே இதை முடிச்சிடணும், இதுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. முடிக்கிறோமோ சக்ஸஸ், முடிக்கலையோ அதுக்கப்புறமா இருக்கிற பிரச்சனை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளானில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்காச்சும் நம்மளை ஒரு சக்ஸஸ் பாதையில் கொண்டு போய் நிறுத்தும். நம்ம எந்த பிளானுமே இல்லாமல் வாழ்க்கை போகிற போக்கிலே போயிட்டே இருந்தோம்னா லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம பின்னாடி பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். எப்பவுமே ஃபினான்ஷியலாக லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இண்டிபெண்டாக இருக்க கற்றுக்கணும். இண்டிபெண்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளை யாருமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அமையலாம். நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம வந்து பண்ணாதான் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் அப்படின்ட்டு சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு எப்போ எந்த சுச்சுவேஷன் மாறும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதுக்கான வந்து முயற்சியை நம்ம எப்போவுமே வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹாய் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன சமையல் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சம்மர் வந்து எங்கேயும் போகவே இல்லை. பையன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் கேரளாவுக்கு போயிட்டு வந்தான். சம்மர் உங்களுக்கு எப்படி போச்சு? சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் சம்மருக்கு எங்கே போனீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். வர யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.